உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகின் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே சிறுத்தொண்ட நாயனார், இந்த வாரத்திலே மிக சிறப்பான சேரமான் பெருமான் அவர்களுடைய கதையை கேட்க போகிறோம். கார்கொண்ட கொடை களற்றறிவார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார். திருமகள் வீற்றிருக்கும் பெரும் சிறப்பும் மிகவும் பழமையுடையதான மலைநாடு. அந்த நாட்டிலே பழந்தமிழ் பாடல்களிலே புகழ்ந்து கூறப்படும் சேர மன்னன் மரபினர் வழிவழி வீற்றிருந்து செங்கோல் நடத்தும் சிறந்த நகரம் கொடுங்கோளூர் என்பது ஆகும். அந்த நகரத்திலே சேரமான் பெருமான் அந்த பட்டம் ஏற்பதற்கான வயது வந்துவிட்டது. என்றாலும் கூட அவருக்கு அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்று அரசு நடத்துவதிலே விருப்பம் இல்லாமல் அவர் சிவத்தொண்டை செய்துகிட்டு இருக்கார். சிவனாலயத்திற்கு சென்றது, அங்கே பக்கத்தில் இருக்கின்ற திருவாஞ்சி அந்த ஊருக்கு செல்வது, அந்த கோயிலை வணங்குவது, சிவனடியார்களுக்கெல்லாம் அநேகமான உதவிகளை செய்வது. இப்படியே காலம் ஆன்மீக ரீதியே கடந்து வந்தார். பிறகு அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து பெருமானிடம் நீங்கள் அரசு பொறுப்பு ஏற்றாக வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஆனால் சேரமான் நாயனார் நினைச்சார், நான் அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் என்னுடைய ஆன்மீகத்திற்கோ சைவத்தொன்றிற்கோ தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடமே மன்றாடி ஆசி பெற்று அந்த அரசு பொறுப்பை, அந்த பட்டாபிஷேகத்தை, முடியை, பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடந்தது. இருந்தாலும் கூட அவர் சிவத்தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் யானை மீது மன்னர் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வண்ணான், இந்த வண்ணான் என்றால் உவகை மண் அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க, இந்த காலத்தில் அது உண்டு. அந்த உவகை மண் மூட்டையை தலையிலே சுமந்து வந்து கொண்டிருந்தார். மழை வந்து விட்டது. மழை வந்ததுனால அந்த ஊகை மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி உடல் முழுக்க விலவிலேன்னு இருக்கு. அவர் வந்து கொண்டிருக்கார். அரசர் எதிர்க்கே வந்து கொண்டிருக்கார். அரசர் வர்றான்னு சொன்னோன்னே எல்லாமே ஒதுங்கி வழிவிடுவது வழக்கம். இவரும் ஒதுங்கி வழிவிட்டார். ஆனால் அரசர் பெருமான் இவரை பார்த்த உடனே யானையிலிருந்து கீழே இறங்கி இவரை வணங்கினார். என்ன அரசரே, நான் ஒரு சாதாரண வண்ணான் அப்படின்னு சொன்னான். இல்லை, உன்னை பார்த்தால் உடம்பு முழுக்க விபூதி பூசி அந்த அடையாளங்கள் இருக்கிறதை தோன்றுகிறது. உன்னை பார்த்தால் சிவனடியார் மாதிரி தோன்றுகிறது அப்படிலாம் சொல்கிறார். அவர் உண்மை சொல்லி இல்லை வெள்ளன்னு எப்போ அந்த காட்சி கிடைச்சதோ நீ சிவனடியார் என்று அவரை வணங்கிவிட்டு அதற்கு பின்னே செல்கிறார். இப்படி சிவன் சேவையிலே பலவிதத்திலே அவர் சேவை செய்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே திருவாஞ்சை களம் என்பது கேரளா மாநிலத்திலே, இந்த இப்போதைய கணக்கில் கேரளா மாநிலத்திலே திருச்சூர் பக்கத்திலே 30 மைல் தொலைவிலே இருக்கின்றது. அந்த திருவாஞ்சை களம் என்ற ஊர் சிவபெருமான் மிக மிக சிறப்பானதொரு ஆலயமாக இருந்து வழிபட்டு வருகின்றார்கள். ஒரு நேரத்தில்
அந்த திருவாஞ்சை மிக சிறப்பானதொரு திருவாஞ்சை களம் சிவபெருமான்கிட்ட வானபத்திரர்னு ஒருத்தர் நமக்கெல்லாம் தெரியும். சினிமாவிலுக்கெல்லாம் அந்த காட்சியெல்லாம் வந்திருக்கு. இந்த வானபத்திரர் பொதுவாக நல்ல பாடகர், பக்தி பாடல், ஆனால் ஏழை. சிவபெருமான்கிட்ட அவர் மன்றாடுறார், எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குது, நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறார். ஆனால் சிவபெருமான் என்ன செய்கிறார்னா, சேரமான் பெருமானுக்கு ஒரு திருமுகம் எழுதுகிறார், கடிதம். இது போன்ற ஒரு எளியவர் வருகிறார், அவருக்கு பொன்னும் பொருளும் நிறைய கொடுத்து அனுப்பு, ஆயுசுக்கு அவருக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்ற மாதிரி திருமுகம் அனுப்பினார். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, சிவபெருமான் கொடுக்க முடியாதவர் அல்ல, அவர் நினச்சா எதையும் கொடுக்க முடியும். ஆனால் சேரமான் பெருமான்கிட்ட கடிதம் கொடுத்து அனுப்பினார். இவர் செல்கிறார், அங்கே திருவாஞ்சைக்கு செல்கிறார். தில்லையிலிருந்து வர்றார். அவர் திருவாஞ்சைக்கு சென்ன உடனே அவரை எதிர்கொண்டு சேரமான் அழைத்து, எந்த அளவுக்கு கஜனாவிலே பொன் பொருள்கள் மற்ற நவரத்தினங்கள் எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு கொடுக்க முடியும் அவ்வளவும் கொடுத்து அனுப்புகிறார் வானபத்திரர். அவரால் நம்ப முடியல. வர்றப்போ தனியாக வந்தார், ஒரு ஏழ்மையாக வந்தார். ஆனால் வண்டியாக பொன்னும் பொருளும் நவமணிகளும் பட்டாடைகள்லாம் கொடுத்து அனுப்பினார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு சிவபெருமான், சிறப்பு வாய்ந்த அடியார்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டவர் சேரமான் பெருமான். இப்படி இருக்கின்ற ஒரு காலத்திலே திருவாஞ்சைக்கள ஆலயத்திலே, அந்த திருவாஞ்சையிலே சேரமான் பெருமான் தினசரி பூஜை செய்வார். அந்த பூஜை செய்கிற நேரத்திலே தில்லையிலிருந்து சிவபெருமானுடைய சிலம்பொலி கேட்பார். அவர் பூஜை செஞ்சு முடிகிறப்போ அந்த சிலம்பொலி ஓசை கேட்கும். ஒரு நாள் அவர் சேரமான் பூஜை செய்கிறார், சிலம்பொலி கேட்கலை. உடனே அவர் என்ன குறை என்று சொல்லி அவசரமான பூஜை முடித்துவிட்டு சிவபெருமானை நோக்கி தியானிக்கிறார், தவம் பண்ணுறார், பாடுறார். ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவர் எல்லையிலே, திங்களும் மாடு சூலமும் மாடு சலங்கையும் மாடு வரிசடை மீதொரு கங்கையும் மாடு ஆடுகின்றானடி தில்லையிலே. இப்படி பாடி பரவசமடைந்து, அப்பொழுதும் இந்த சிலம்பொலி கேட்கவில்லை. நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்று நினைத்த இந்த சேரமான் பெருமான் தம்முடைய உடைவாளை, அந்த உறைவாளை எடுத்து தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு அந்த கத்தியை, அந்த வாளை நீட்டி மார்புக்கு நேராக அப்படி கொண்டு வர்றார். அப்பொழுது சலங்கை ஒளி சலசலசலவென கேட்கின்றது. ஆச்சரியப்பட்டார். உடனே சேரமான் பெருமான் சிவபெருமான்கிட்ட கேட்கிறார், தினசரி நீங்கள் எனக்கு அந்த சலங்கை ஒளி கேட்க செய்வீர்கள், இன்றைய தினம் ஏன் தாமதமானது என்று கேட்கிறார். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், என்னுடைய சன்னதிக்கு சிதம்பரத்திலே என்னுடைய நண்பனாகப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார். அவர் தமிழ் பாடினார், தமிழில் இந்த பாடல்களை தேவாரங்களை பாடினார். அந்த பாட்டிலே நான் லகித்து விட்டு சற்று தாமதித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்போது சேரமான் பெருமானுக்கு சுந்தரமூர்த்தி நாயன்மார் மேலே ஒரு பற்று வந்தது. ஒரு பாட்டுக்கே இசைந்து சிவபெருமான் இருக்கார் என்று சொன்னால், அதுவும் நண்பர் என்று சொல்கிறார் என்று ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயர் பற்றி கொஞ்சம் தெரியும். ஆகையினாலே அவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். உடனே அவரை பார்ப்பதற்காக தில்லைக்கு வருகிறார்.
அவர் வரவேற்கிறார். மீண்டும் இவர் சேரமான் உள்ள நாட்டிற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர், அது பெரிய ஒரு கதையாக இருக்கின்றது. என்றாலும் கூட மீண்டும் சோழ நாட்டுக்கே சேர மன்னன் வந்துடுறார். வந்துட்டு அப்படியே காவிரி கரையோரமாக அந்த சோழ நாட்டிலே எத்தனை சிவபெருமானுடைய ஆலயங்கள் சிறப்பானதெல்லாம் இருக்கோ அத்தனை ஆலயத்துக்கும் செல்கின்றார்கள். அப்படியே சென்று திருக்கண்டியூர் வந்துடுறாங்க. திருக்கண்டியூர் வந்து இந்த கண்டியூர் அந்த சிவபெருமானை தரிசித்து விட்டு அந்த காவிரி கரைக்கு வருகிறார்கள். இந்த காவிரி வடகரையிலிருந்து பார்த்திங்கன்னா ஐயாரப்பர் அப்படியே தென்படுகிறார். இப்பொழுது மாதிரி ரோடு வசதி இல்லை அந்த காலத்தில். இருபுறமும் வெள்ளம் புரண்டோடி கொண்டு போகுது, கரை புரண்டு ஓடுது, அப்படியே கடல் மாதிரி பொங்கி எழுந்து போகுது. ஆனால் இவர்கள் ஐயாரப்பை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலிலே இருக்கின்றார்கள். சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணுறார்கள். அப்போது அப்பர் பாடிய பாடல் ஒன்று, என்ன திருவையாறில் தான் பாடினார் அவர். அந்த பாடலை பாடுறாங்க ரெண்டு பேருமே, சுந்தரமூர்த்தி நாயரும் சேர்ந்து. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெலாம் ஆனாய் நீயே, மலையான் மருமகனாய் நின்றாய் நீயே, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே. நலஞ்சி பாடுறாங்க. அந்த பாட்டு பாடி முடிந்தவுடனே இந்த திருவையாற்றில் இருக்கின்ற அந்த காவிரியாகப்பட்டது மேற்கு நோக்கி பாய்ந்து மிக வெள்ளமாக அங்கே மேற்கு நோக்கி பாய்ந்து பளுங்கு மாறி நின்றது. கிழக்கு நோக்கி பாய்கின்ற அந்த நீராகப்பட்டது இறங்கி வடிந்து மண்ணாலே மணற்மேடு போடப்பட்டது மாதிரி ஒரு தோற்றம் கிடைச்சது. உடனே திரும்பி அவங்க ஐயாரப்பரை தரிசிக்கிறாங்க. தரிசித்து மிக சிறப்பான வகையிலே அங்கே பதிகங்கள்லாம் பாடிட்டு மீண்டும் கண்டியூருக்கே வர்றாங்க. வரும்பொழுது அதே மாதிரி அந்த சிறப்பானதொரு மணல் மேட்டிலே நடந்து வர்றாங்க. பக்தியோடு சென்று மிக சிறப்பான வகையிலே பஞ்சநதீஸ்வரி தரிசித்து ஆனந்தமாக கண்டியூர் வந்து அங்கிருந்து மறுபடியும் சேரமான் அவருடைய ஊருக்கு செல்கிறார். இவர் சோழ நாட்டிலே தங்குகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இருந்தாலும் இருவருடைய நட்பு அப்படி சிறப்பான ஆன்மீக நட்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவரை விட்டு அவரால் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு சேரமான் பெருமான் மாறிவிட்டார். ஆகையினாலே ஒரு நாள், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில் கடைசி ஒரு காலத்திலே திருக்கைலாயத்திற்கு செல்வது போன்ற ஈசனிடம் உத்தரவு கேட்டு ஒரு வெள்ளை யானையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் செல்வதற்காக புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்று நம்முடைய பாண்டிய மன்னனுக்கும் அது தெரிந்து விட்டது. ஓ, சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி போகிறாரு திருக்கைலாயம்னு சொன்னோடனே அவர் யானையிலே போகிறாரு. சேரமான் பெருமான் ஒரு குதிரையை எடுத்துக்கிறார். குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த குதிரையின் காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகின்றார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சர அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டு அந்த குதிரையாகப்பட்டது யானையை விட வேகமாக பறந்து சுந்தரமூர்த்தி நாயனார் செல்லுகின்ற அந்த யானையை ஒரு சுற்றி வலம் வந்து யானையும் சுந்தரமூர்த்தியை தரிசித்து இருவருமே திருக்கைலாயம் செல்கின்றார்கள்.
திருக்கைலாயத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரன்மார் பெருமானும் மிக நல்ல முறையிலே கண்டேன் கண்டேன் காணாதது கண்டேன் என்று சொல்வது போன்று இருவரும் மிக சிறப்பான வகையிலே சிவகணங்களில் இருவராக இந்த இருவரையும் அவர் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சிவனடியாருடைய அந்த நிழலிலே இளைப்பாரி அவர்கள் சிவனுடைய நிழலிலே அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். அதே போன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரமாகப்பட்டது சேரமான் பெருமானுடைய குரு பூஜை. இந்த வகையிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த வாரத்திலே மற்றொரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே சந்திப்போமாக. வணக்கம்.